சொன்னீங்க வேற யாரும் பேச வேணாம் அப்படின்னு சொன்னீங்க. சரி, நாங்க பேசின இது சம்பந்தப்பட்ட நாங்க எல்லாம் பேசின தூக்கி ஒரு பக்கம் வைங்க வச்சுட்டு, உங்களோட மதரசாக்கு நேரடியா என்ன செஞ்சாங்க, ஒரு மீடியா வந்துச்சு, அவங்க பேரண்ட்ஸையும் போட்டிருந்தாங்க. பேரண்ட்ஸ் பப்ளிக்கா இன்ன சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த சந்தேகங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க பதில் கொடுத்தீங்களா? அதுக்கு பிறகு முன்னுக்கு பின் முரணாக மாத்தி 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 பேசிட்டு இருக்கீங்களே தவிர இதுவரைக்கும் நீங்க அதுக்கு சரியான சந்தேகம் கொடுக்கிற தெளிவான பதில கொடுக்கல. ஏன் நாங்க மீடியாவுக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மீடியாவுக்கு பப்ளிக்கு வந்துட்டு பப்ளிக் அந்த பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க அதுக்கு பதில் கொடுத்துத்தான் ஆகணும். பப்ளிக்கா சந்தேகங்களை தெளிவுபடுத்தித்தான் ஆகணும். இது வரைக்கும் தெளிவுபடுத்தல. ஆரம்பத்திலே அந்த பேரண்ட்ஸ் உங்களோட மதரசாக்கு வந்தாங்க இல்லையா? உண்மையிலேயே நடந்த விஷயத்தை கிளியரா சொல்லியிருந்தா, என்ன பிரச்சனைன்னு அவங்களோட சந்தேகம் வராம நீங்க நடந்துட்டு இருந்தா இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. அதுதான் ஆரம்பம். இன்னும் திரும்ப அந்த தப்பே பண்ணிட்டு இருக்காம மதரசா நிர்வாகத்துக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், உண்மையிலேயே என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை நீங்க தெளிவா வெளியில சொல்லுங்க. இன்னும் மறைக்க ட்ரை பண்ணாதுங்க. யாராவது தப்பு பண்ணி அவர் சூசைட் தான் பண்ணியிருந்தாருன்னா அது இதுதான் காரணம்னு சொல்லி உண்மையை சொல்லுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த உமாவை சொல்லிட்டாங்க. நீங்க தான் உங்களோட இடத்துக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க, நீங்க தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்க, நாங்க மன்னிக்கும். இந்த மனசு யாருக்கு வரும்? சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப இன்னும் எதுக்காக சூசைட் பண்ணியிருந்தாருன்னா இந்த காரணத்துக்கு தான் உங்களோட மகன் சூசைட் பண்ணாரு, விஷயம் முடிஞ்சு. இல்லைன்னா யார் மூலமா நடந்துருந்துச்சுன்னா இதான் நடந்துச்சுன்னு உண்மை சொல்லுங்க, விஷயம் முடிஞ்சிருச்சு. இன்னும் நீங்க இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதால முஸ்லிம் சமூகத்துக்கு, முஸ்லிம் சமூகத்திற்கிற மதரசா மோலைமாறு சமூகத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனைங்க. இது உங்களுக்கு விளங்குது? சம்பந்தப்பட்டவனை அடையாளம் காட்டிட்டு போயிட்டே இருங்க. மதரசா தேவை, மோலைமார்கள் தேவை. ஆனா ஒரே ஒரு விஷயம், அநியாயம் என்று ஒன்று செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க அல்லாஹ்வோட பிடியில இருந்து மட்டும் தப்பிக்க இயலாது. இது அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொன்னது. அநியாயம் செஞ்சாக்கள் அநியாயம் செய்யப்படாம மௌத்தாக மாட்டாங்க. பலர வாழ்க்கையில பார்த்தாச்சு எப்படி நடந்தத. சோ இதுல உண்மையா அநியாயம் என்று செஞ்சு நடந்திருந்து